அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு அப்டின்னா, உணவு உற்பத்திக்கு ஆபத்தாகும் காலநிலை மாற்றம். கிளைமேட் சேஞ்ச்னால ஃபுட் புரொடக்ஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் சரிங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஃபினாமினனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு மான்சூன் அஃபெக்ட் ஆகுது. மான்சூன் அஃபெக்ட் ஆகுறனால நம்மளோட விவசாய மாநிலங்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா? இப்போ கடும் வெப்பம், மழை காரணமாக கடும் வெப்பமும் நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால தான் ஏற்படுது. கடுமையான மழையும் நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னால தான் ஏற்படுது. அதனால பார்த்தீங்க அப்டின்னா, போன வருஷம் மட்டும் 32,00,000 ஹெக்டேர் அளவுல பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 10,000 கால்நடைகள் வந்து உயிரிழந்ததாகவும் நமக்கு டெல்லியைச் சேர்ந்த அறிவியல் ஆய்வு மையம் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்தியாவுடைய பிரதான உற்பத்தியா இருக்கக்கூடிய கோதுமை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல கோதுமை விளைச்சல் அதிகமாக இருக்கு. கோதுமை வளர்வதற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குளிர்ச்சியான வானிலை தேவைப்படும். அது அக்டோபர், டிசம்பர் மாதங்கள்ல தான் அதனால தான் அப்போ அத வந்து பயிரிடுறாங்க. சரியா? மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல இத அறுவடை செய்றாங்க. இப்போ இத அறுவடை செய்யக்கூடிய காலத்துல அதிகமான வெப்பம் இருக்கனால, அந்த பயிர்கள்ல பெருமளவு பாதிப்புகள் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? இதனால உற்பத்தியும் பாதிக்கப்படுது. என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோதுமையில அதிக வெப்பம் இருக்கனால புரதச்சத்து வந்து அதிகமாகுது. கூடுதலாக உற்பத்தி ஆகுது. இதனால கோதுமையில புரதச்சத்து அதிகமாகறனால மாவுச்சத்து குறைந்து கோதுமை வந்து கடினமாக மாறுது. அதனால அத அரைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா, பாதிப்புகள் ஏற்படுது. தானியத்தோட எடை குறைவு ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால விவசாயிகள் விலைய வந்து குறைவாக அந்த அவங்களுடைய கோதுமைகளுக்கு விலை வந்து ரொம்ப குறைவாக தான் போகுது. அதேமாரி அரிசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட் மாநிலங்கள்ல போன வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் டுவார்ஃப் வைரஸ் அப்படிங்கிற இந்த நோய் பரவுச்சு. இது எதனால இந்த நோய் பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெப்பநிலை அந்த மாதங்கள்ல மே, ஜூன் மாதங்கள்ல அதிகமான வெப்பநிலை இருந்தனால தான் இந்த வைரஸும் பரவி இருக்கு அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப நமக்கு அ இந்த உணவு பயிர்கள்ல ஏதாவது ஒரு தாக்கத்த இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில 58% பேர் வந்து விவசாயிகள் தான். இந்த மாதிரியான மாற்றங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையுமே இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்த இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்கு. சரிங்களா? விவசாயத்த பாதிக்கிறது மூலியமா இந்தியாவோட 18% பங்களிப்ப வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு காலநிலை ஆபத்துகளையும் தாங்கக்கூடிய அளவுல விதைகள உருவாக்கணும். ஓகேங்களா? ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்பா இருந்தாலுமே, அது எல்லா விதமான காலநிலைகளையும் ஒரே மாதிரியான அவுட்புட்ட குடுக்குற மாரியான பயிர்களாக இருக்கணும். அதே மாரி இந்த பயிர்கள் வளர்க்கக்கூடிய விதத்த ஒரு சில காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாரி இந்த விவசாயம் பண்ணக்கூடிய முறைகள்ல ஒரு சில மாற்றங்கள வந்து கொண்டு வரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வெப்ப அலைகள் வருது. மே, ஜூன் மாசத்துல வெப்ப அலைகள் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே பயிரிட்டு மே மாசத்துக்கு முன்னாடியே அறுவடை செய்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வரணும். கடுகு போன்றவற்றை நம்ம அதிக அளவுல பயிரிடலாம். உருளைக்கிழங்குகளோட நடவு காலத்த மாற்றி அமைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள நம்ப செய்யறதன் மூலியமா, ஓரளவுக்கு நம்ம பாதிப்புகள்லருந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கிள் முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். நல்லா ரீட் பண்ணி வைங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.